ஹலோ உங்கள் அனைவருக்கும் எங்களோட இனிய புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி நியூ இயர் கைஸ் 2026 அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ருட்டி லைஃப் ஸ்டைல். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஒரு சூப்பரான யம்மியான ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. அம்மாவோட ரெசிபி தான். ஸோ கொய்த்த கோரிங் அம்மா எப்படி செய்கிறாங்கன்னு உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபிஷ் கேக் பொரிக்கிறதுக்கு முன்னிக்கே அம்மா முட்டை பொரிச்சிட்டாங்க. நான் முட்டை கட்டுறேன் உங்கள்கிட்ட. இதை பாருங்கள், முட்டையை அம்மா பொரிச்சு எடுத்துட்டாங்க. இந்த மாதிரி நீங்களும் பொரிச்சு வச்சுக்கோங்க. அப்புறம் தான் ஃபிஷ் கேக். ஓகே, இப்போ அம்மா ஒரு டிப்ஸு கொடுத்தாங்க. இது நீங்கள் வேறு ஃபிஷ் கேக் மட்டும் போட்டு பொரிக்காமல் என்னம்மா போடலாம்? என்னோட ஸ்டைல் காஞ்ச ஊடா, சின்ன குனின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சின்ன ஊடா அது அதை நான் சுத்தனில் கழுவிட்டு பிளண்டரில் அரைச்சி வச்சுக்குவேன். அப்புறம் இந்த ஃபிஷ் கேக்கெல்லாம் பொரிச்சு இப்படி எடுத்து வச்சுக்குவேன். அப்புறம் ஊசி மிளகா உங்களுக்கு வேணுன்ற உரப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். இதில் கோழி போட்டுக்கலாம். நீங்களே கோழி உங்களுக்கு வேணும்னா கோழி போட்டுக்கலாம், சுத்தம் போட்டுக்கலாம், ஊடா பொரிச்சு போட்டுக்கலாம். இப்போ செய்ய முறையை பாப்பா அம்மா ஒன்று ஒன்றா செய்யும் போது ஒரு இதாக அம்மா கொடுப்பாங்க. பூண்டு போட்டுட்டேன், வெங்காயம் போட மாட்டேன். ஓ, வெங்காயம் இல்லையா? இப்போ அம்மா பூண்டு போட்டு தாளிக்கிறாங்க. பூண்டை சின்னதாக போட்டுட்டு இதெல்லாம் போகணும், நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சொல்லுங்க. பூண்டு வதங்கினோடனே ஊசி மிளகா அரைச்சி வச்சுருந்தேன், அந்த ஊசி மிளகா போடுறேன். போட்டு நல்லா காரியம் பண்ணிட்டு இந்த சின்ன குனியை அரைச்சி வச்சுருக்கேன். இந்த ஊசி மிளகா மேலேயே இந்த சின்ன குனியும் போட்டுருவேன். போட்டு நல்லா வதக்கணும். நல்லா எண்ணெய் எடுக்கணும். நல்லா பச்சை வடை போடணுமாம்மா? ஆமாம், பச்சை வடை போய் அந்த வாசம் வரணும். எத்தனை கிலோமா சொன்னீங்க? 3 கிலோ. நீங்கள் 3 கிலோ கொய்த்தா அம்மா இது செய்கிறாங்க. ஊசி மிளகா நான் சொல்ல பாருங்க, 1 கிலோவுக்கு உங்கள் ரொம்ப உரப்பு சேர்க்கக்கூடாதுல்ல, அதனால 1 கிலோவுக்கு ஒரு நல்ல இவ்வளோ நீட்டுக்குள்ள ஊசி மிளகா ஒரு 6 மிளகா எடுத்துக்கணும். அப்போ 3 கிலோவுக்கு 12 மிளகா எடுத்துக்கணும். இல்லை 18 மிளகா எடுத்துக்கணும். அளவு அது எனக்கு தெரியாமல் கூட போட்டுட்டா என்ன பண்ணுறது, உரைக்கும்ல. அதனால அப்புறம் அரைச்ச மிளகா கொஞ்சம் நான் சேர்ப்பேங்க. இது மட்டும் நல்லா கொஞ்சம் வேகட்டும். இப்போ நான் 3 கிலோ கொய்க்காவுக்கு நல்லா காரிங்காக வந்துச்சு பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூனு காஞ்சி மிளகா போட்டுக்கிறேன். பேஸ்ட் அம்மா மிளகா மட்டும் தான் அதில் போட்டு அரைச்சிருக்கீங்களாம்மா? காஞ்ச மிளகா மட்டும் தான் போட்டு அரைச்சிருக்காங்க. வெங்காயம்லாம் போடக்கூடாது. வெறும் அதுக்கு பட்டை மிளகா தான் ஊற வச்சு அரைச்சிய பேஸ்ட்டு. ஸோ இப்போ இதுவும் வதங்கணும். அம்மா இதோட பச்சை வாடையும் போடணும்ல. இந்த மிளகாவை நல்லா காரிங் பண்ணி வச்சு இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த மிளகா கொஞ்சம் வேகட்டும். ரொம்ப ஊற்றக்கூடாது, கொஞ்சோண்டு வேகட்டுமா? ஸோ எண்ணெயில் நல்லா திரிஞ்சு வந்துருச்சாம்மா? இப்போ என்னம்மா அடுத்தது? இப்போ 3 கிலோவுக்கு நான் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் போடுறேன். பத்தி ஆயாம் போட்டு இதை கிண்டணும். கொஞ்சம் டொமேட்டோ இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறாங்க. அம்மாவுக்கு அந்த சாஸோட பதம் பார்த்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா உப்பு அம்மா போட்டுட்டாங்க. ஸோ உங்கள் டேஸ்ட் பிரகாரம் நீங்கள் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க.
இப்போ வந்து பொரிச்சு வச்ச ஃபிஷ் பால் ஃபிஷ் கேக் வந்து ஆட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேரமல் சாஸ், டார்க் சோயா சாஸ். ரொம்ப இல்லை, கொஞ்சம் இப்போ வந்து ஈரம் சாஸ் உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு ஊற்றிக்கங்க. நான் கொஞ்சம் தான் ஊற்றுறேன். நான் 3 கிலோ மீன் போயிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்தது அம்மா என்ன ஆட் பண்ணுறாங்க காட்டுறேன். ஓகே, இப்போ சாஸ்லாம் போட்டுட்டு அம்மா வந்து சுகர் ஆட் பண்ணுறாங்க. இல்லை, ஒரு ஸ்பூன். எதுக்குன்னா சில்லிலாம் போட்டிருக்காங்கல்ல, ஸோ அந்த பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் சுகர் ஆட் பண்ணணும். எப்போதும் நான் சொல்லுவேன்ல, நம்ம சில்லிலாம் போட்டோமா, ஸோ சுகர் போட்டால் தான் அது பேலன்ஸை அந்த டேஸ்ட்டை வந்து பேலன்ஸ் பண்ணும். ஸோ அதுக்கு தான். ஓகே, கழுவியாச்சு கொய்த்தியாவை அம்மா தண்ணியில் நல்லா கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடுங்க. ஸோ கொய்த்தியாவை அப்படியே போடுறாங்க. ஸோ 3 கிலோ கொய்த்தியாவ். இதுதான் மக்களே கொய்த்தியாவ். ஸோ இந்தியாவிலேருந்து பார்க்குறீங்கன்னா இப்படி தான் இருக்கும் கொய்த்தியாவ். ஓகே, நான் கை பாய்க்கிறேன்னு நினைக்காதீங்க, கை கழுவிட்டு தான் நான் வந்து இங்கே நிற்கிறேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த கிரேவி புலா, சாரி என்னம்மா சொன்னீங்க? ஸோ அந்த கிச்சாப்லாம் இந்த கொய்த்தாவுக்கு வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து அம்மா முட்டை பொரிச்சு வச்சுருக்காங்களே, அதை ஆட் பண்ணுறாங்க. இதில் ரொம்ப சாஸ்லாம் அம்மா ஊற்றல. டார்க் சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், ஆயிஸ்டர் சாஸ். இது வந்து தவுகேன்னு சொல்லுவோம். ஓகே, தவுகே போட்டாச்சு. அப்புறம் என்னது மாதிரி கொச்சாய் கீரை. ஓகே, போட்டுட்டு நல்லா ஒரு கிண்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்களேன், வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் டீ பிரேக்குக்கு செய்யலாம், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்யலாம், டின்னருக்கு கூட செஞ்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி பாட்லாக் செய்கிறப்பையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் எங்கள் அம்மாவோட கொய்த்தே கோரிங் ரெசிபி வந்து எப்படி இருந்துச்சு. கலர்லாம் நல்லா இருக்கு. ஆமாம், ஸோ அழகாக அம்மா வந்து கிண்டுறாங்க பாருங்கள். ஸோ அதோட ஊற்றின கிச்சாப் எல்லாமே அந்த கொய்த்தியால் கரெக்டாக பட்டிருக்கு. டெக்ஸ்சர் வந்து கரெக்டாக இருக்குது. ட்ரை பண்ணிங்கன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது என்னோட ஸ்டைலுங்க, நீங்களாம் இது வந்து எங்கள் அம்மாவோட ஸ்டைல். ஓகே, எங்கள் மம்மி ஸ்டைல். ட்ரை பண்ணிங்கன்னா வந்து அவங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள், நான் எங்கள் அம்மாட்ட படித்து சொல்லுவேன். ஸோ பார்த்தீங்கன்னா அம்மா பேட்டி முடிக்க போகிறாங்க. நான் டேஸ்ட்டு பார்க்க தட்டு மங்க எடுத்துகிட்டு வந்துட்டு கொஞ்சமாக போட்டு கொடுப்பாங்க, டேஸ்ட் பார்க்க போகிறேன். என்ன மாதிரி எத்தனை பேர் பிள்ளைங்க இருக்கீங்க அம்மா சமைக்கும் போது தட்டு மங்க தூக்கி நிற்கிறது? ஓகே, டேஸ்ட் பார்ப்போம். ஓகே லுட்டி, என்ன மங்கு தூக்கிட்டியா? சும்மா டேஸ்ட்டுக்கு மங்கு. உன் கடமை கரெக்டாக செய்கிற. அம்மா சமையல் வந்தாலே உனக்கு பிடிக்குது. ரொம்ப நல்லா இருக்கு. உரப்புலாம் கரெக்டாக இருக்குமா? நல்லா டேஸ்டாக இருக்கு. எல்லாமே கரெக்டாக இருக்கு. எப்படி இருக்கு லுட்டி? சுதா. ஓகே மக்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. இந்த மாதிரியான ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணினீங்கன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ. ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.